அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த காணொளி அல்லாஹுவை தொழுது வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் நிதிக்காக நான் பதிவேற்றம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ராஜபாளையத்தில் மஸ்ஜித் உஸ்மான் பின் அஃப்வான் என்கின்ற அல்லாஹுடைய பள்ளிவாசல் ஒன்று இருக்கின்றது. இது சம்பந்தமான காணொலியை இதற்கு முன்னாடியே நான் பலமுறை இந்த சேனலில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன் மாஷா அல்லா இன்றைக்கி அந்த பள்ளிவாசல் மிகப்பெரிய வளர்ச்சியை மிக குறுகிய காலத்தில் அடைஞ்சிருக்கு அப்படிங்கக்கூடிய நற்செய்தி நம்மளுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்குமே நற்கூலியை வழங்குவானாக. அன்பானவர்களே, அந்த பள்ளிவாசல் கட்டுமானம் முடியக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அந்த ஃபினிஷிங் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு 20 லட்ச ரூபா கிட்ட தேவைப்படுது அந்த பள்ளிவாசலை முடிப்பதற்கு. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த பள்ளிவாசலை பற்றி பர்சனலாக எனக்கு தெரியும், அதனுடைய நிர்வாகிகளை பற்றி பர்சனலாக எனக்கு தெரியும். மாஷா அல்லாஹ் நல்ல உழைக்கக்கூடிய மக்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலில் நிறைய நன்மையான காரியங்களை அவங்க செய்ய இருக்கிறாங்க. அதனுடைய நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர போதுமானவனாக இருக்கின்றான். பொதுவாக சதக்கா, ஜக்காத் இது மாதிரியான விஷயங்களுடைய உண்மை நிலை என்னென்னா, எதற்காக நம்ம ஜக்காத் கொடுக்குறோம், எதற்காக சதக்கா கொடுக்குறோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகளை அல்லாஹுவை வணங்கச் செல்வதற்காக தான். இப்போ ஒரு மனிதனுக்கு நாம் சதக்காவோ ஜக்காத்தோ செய்கிறோன்னு சொன்னால் அவங்களுடைய வறுமையை நம்மளால் ஒழிச்சிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இடையில் பொருளாதாரத்தில் ஏற்றக்குறைவு வைத்து தான் இருக்கிறான். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜக்காத்தின் வழியாகவும் சதக்காவின் வழியாகவும் அந்த மனிதனை அல்லாஹுவை தொழ வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் நிம்மதியாக தொழுவதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்கு நாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஜக்காத்துல் ஃபித்ர் இது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் சந்தோஷமாக, திருப்தியாக, மன நிம்மதியாக அல்லாஹுவை தொழ வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடி அவர்களை தொழுகையிலிருந்து தூரப்படுத்திடக்கூடாது, இந்த வறுமை அவர்களை தொழுகையிலிருந்து தூரப்படுத்திடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நாம் உதவுறோம். அப்போ இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பள்ளிக்கு உதவுவது என்பது அதில் எல்லாத்துக்கும் மேலாக அது இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹுடைய வீட்டுக்கு, அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு உதவுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் மாளிகையை கட்டுகின்றான் என்று. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது. இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்றல் காற்றை விட மிக வேகமாக சதக்கா செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா மஸ்ஜித் உஸ்மான் பின் அஃப்வான் என்கின்ற அந்த பள்ளிவாசலுக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை, உங்களுடைய சிறிய தொகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக செலுத்துங்க. இப்போ 20 லட்ச ரூபா அவங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு 2000 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டா கூட 20 லட்ச ரூபா ஈஸியாக நம்மளால் அடைஞ்சிட முடியும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதனால் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதன் வழியாக மக்கள் யாராவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பள்ளிக்கு உதவி செய்யணும்னு நினச்சி இதை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். இந்த பள்ளியை முழுமைப்படுத்திடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடிய முழுமையான ஒரு இடமாக அது மாறிடும். இன்னும் பல வகுப்புகள் நடக்க இது உதவும். இந்த பள்ளிவாசல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உண்மையிலே இந்த பள்ளிவாசலை முழுமையடைய வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இதை நாம் செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இது பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவேற்றம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வபாரக்கல்லாஹு ஃபீக்கும்.